ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நாம் வாழைப்பூவை வச்சு இட்லி பொடி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இது மொந்தன் வாழை மரம், அதாவது பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணுற வாழைக்காய் தான். இப்போ இந்த பூவை வச்சு தான் இன்றைக்கி நான் வாழைப்பூ இட்லி பொடி செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இந்த பிஞ்சு பூவை நான் இட்லி பொடி செய்கிறதுக்கு சேர்த்துக்கல. நாம் இதை தயிரில் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த பிஞ்சு பூவையும் அதில் சேர்த்து கலந்து சாப்பிடலாம். மீதி இருக்கிற பூவெல்லாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதில் இருக்கிற நரம்பையும் குடலையும் நம்ம எடுத்துடணும். வாழைப்பூவை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம க்ளீன் பண்ண வாழைப்பூவை போட்டு நல்லா பரப்பி விடுங்க. நான் இதை நிழல்லே 4 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெயில் படாத இடமா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்களும் நிழல்லையே காய வச்ச வாழைப்பூ இது தான். பாருங்கள், நல்லாவே காய்ச்சி வந்திருக்கு. இப்போ வாழைப்பூ இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு மிளகோட காரம் மட்டும்தான். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இரும்பு கடாயில் தனித்தனியாக போட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்தெடுத்துக்கலாம். முதல்ல கடலைப்பருப்பை போட்டு நான் வறுத்துக்கிறேன். காய வச்சதுக்கப்புறமா வாழைப்பூ எனக்கு குறைவான அளவில் தான் இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் எடுத்திருக்கேன். பருப்போட அளவு கம்மியாக தான் இருக்கணும், ஏன்னா நமக்கு வாழைப்பூவோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். கேஸை சிம்மிலே வச்சு தான் இது எல்லாமே வறுத்து எடுக்கணும். இதுக்கப்புறமா நம்ம மிளகை போட்டு வறுத்துக்கலாம். மிளகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம இதிலே சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துருக்கேன். இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம தனியாக ஆற வச்சிடலாம். மறுபடியும் கடாய் வச்சுட்டு நம்ம இப்போ வாழைப்பூவை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். வாழைப்பூவோட அடிப்பாகமான தண்டில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். நாம் அந்த அடிப்பாகத்தில் லைட்டாக கரண்டியை வச்சு அழுத்தும் போது லைட்டாக நமக்கு வெடிக்கும். அப்படி வெடிக்காமல் இருந்துச்சுன்னா நமக்கு வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஆற வச்சு நம்ம ஏற்கனவே வறுத்த பருப்போடு சேர்த்து அரைச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பூ இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைப்பூ பொடி இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் வாழைப்பூ பொடி போட்டு கொஞ்சமாக நெய் கலந்து நம்ம சாப்பிட்டோம்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட வாழைப்பூ பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ இட்லி பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.